Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th Maths Relations and Functions பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் எக்ஸசைஸ் 1.2ல இருக்கக்கூடிய 4th சம் தான்ப்பா பார்க்க போகிறோம். ஓகே, 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன் பை ஏ வந்துட்டு, அதாவது இது ஏ சப்டிவிஷன் மாதிரி ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், 2 சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கீழேயே. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஏபிசி 3 கண்டுபிடிக்கணும், செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஏபிசி 3 கண்டிஷனையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அதுதான் ஏ வந்துட்டு இது ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, an arrow diagram, B a graph and C வந்துட்டு a set in roster form wherever possible ஓகேங்களா. அப்போ 2 செட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 செட்டுக்கும் நம்ம என்னென்ன ஃபைன் பண்ணணும், an arrow diagram ஃபஸ்ட்டு வந்துட்டு arrow diagram ட்ரா பண்ணி காமிக்கணும். அதுக்கப்புறம் கிராஃப் மாதிரி நம்ம போட்டு காமிக்கணும். தேர்ட் ஒன் வந்துட்டு set in roster form, அந்த செட்டை நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் ரைட் பண்ணி காமிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஹெட்லைன் போட்டுக்கோங்க, an arrow diagram. இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கானது. அடுத்தது நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்கானது பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே, arrow diagram ட்ரா பண்ணணும் அப்படின்னாவே நம்ம என்னப்பா பண்ணுவோம், ஏ செட், அதாவது 2 செட்டு வரும். இங்கே வந்து எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 டயக்ராம் ட்ரா பண்ணி தான் நம்ம ஏரோ டயக்ராமே போட முடியும் இல்லையா. ஸோ இப்போ எக்ஸுக்கான வேல்யூஸும் ஒய்க்கான வேல்யூஸும் என்ன வேணும், தேவை இல்லையா. அது நம்ம எங்கேருந்து எடுத்துக்கலாம், நமக்கு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு என்னது, எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2y. நல்லா கவனிக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னா இந்த எக்ஸுக்கான ஈக்குவேஷனாக தானே இது இருக்க முடியும். எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துட்டு கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு 2 3 4 5ன்னு எடுத்துக்கலாம், ஒய் ஈக்குவல் டு 1 2 3 4 எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து கவனமாக செய்யணும். எக்ஸுக்கான வேல்யூ இங்கேருந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க, ஒய்க்கான வேல்யூ இந்த செட்லேருந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாத இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் போடுறதுக்காக நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். பட் மற்றபடி இந்த செட்டுக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த எக்ஸோட வேல்யூஸே 2 3 4 5 அப்படின்னு ரைட் பண்ணிக்க போகிறோம். இங்கே என்னது, இது வந்து எக்ஸ் செட்டு, இது ஒய். ஒய் என்னது 1 2 3 4 வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷனுக்கு வந்துட போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படிங்கிறது இந்த ஒய் பிளேஸில் ஏதாவது வேல்யூஸ் கொடுத்தா தானே நமக்கு எக்ஸுக்கான வேல்யூ கிடைக்கும். அதாவது எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகிற ஏரோ மார்க்குக்கான வேல்யூ கிடைக்கும். இங்கே 2லேருந்து 2க்கு போகணுமா, 2லேருந்து 3க்கு போகணுமா, இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதை தான் நம்ம இங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது நான் இப்போ வந்து ஒய் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன்னா 1 கொடுக்குறேன். ஒய் ஈக்குவல் டு 1 கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னப்பா கிடைக்கும், ஒய் இருக்க பிளேஸில் 1 வருமா, 2 1s ஆர் என்னது 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கிது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் பக்கத்துலேயே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், பக்கத்தில் நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் பண்ணும்போது நம்மளோட செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன இருக்குன்னு கவனமாக பார்த்துக்கணும். இங்கே ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ ஒய் பிளேஸில் தான் என்னது 1, எக்ஸ் பிளேஸில் என்னது 2 ஓகேங்களா. இப்போ இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்கு நமக்கு, 2 கமா 1ன்னு கிடச்சிருக்கா. நெக்ஸ்ட் என்னப்பா கொடுக்கலாம், y ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2, 2ங்கிற பிளேஸில் என்ன இருக்குது 2, ஒய்ங்கிற பிளேஸில் 2 கொடுத்துட்டோம். அப்போ 2 2s ஆர் 4. இப்போ இங்கே ரைட் பண்ணும்போது என்ன ரைட் பண்ணணும், எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது. அப்போ 4 கமா 2ன்னு ரைட் பண்ணணும். அடுத்தது ஒய் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்து பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 2 3s ஆர் 6. பட் நமக்கு இங்கே எக்ஸுங்கிற பிளேஸில் 6 வந்திருக்கு, 6 கமா 3ன்னு வரும் ஓகேவா. பட் இங்கே நமக்கு 6ஏ கிடையாது, 5 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ நமக்கு இது தேவையில்லை, இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ 2 கமா 1ன்னும் 4 கமா 2ன்னும் கிடச்சிருக்கு. அப்போ இதை வச்சு ஆரோ டயக்ராம் போட முடியுமா, முடியாதா. 2 எக்ஸ் 2 ஒய் வந்து 1. அப்போ 2லேருந்து 1க்கு ஆரோ டயக்ராம் போடணும். அதுக்கடுத்தது 4லேருந்து 2க்கு ஓகேங்களா. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த செட்டை நோட் பண்ணும்போது என்னது கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் ஓகேங்களா. இவ்வளோ தான் பேன் ஆரோ டயக்ராம். செகண்ட் வந்து பி என்ன கண்டுபிடிக்கணும், கிராஃப் போடணும். போட்டுடலாமா.
அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், கிராஃப் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 பாயிண்ட்டும் தான் இப்போதைக்கு நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறது இல்லையா. இதுக்கு மேலே போனோம்னா நமக்கு வேல்யூஸ் இல்லை. ஸோ அதனால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ பி வந்துட்டு கிராஃப் அப்படின்னும் போது நார்மலாக நம்ம கிராஃப் எப்படி போடுவோமோ அதே போல் தான். இங்கே வந்துட்டு 0, இங்கே வந்து எக்ஸு அண்ட் ஒய். ஓகேங்களா. 1 2 3 4 5 ஏன்னா அவ்வளோதான் நமக்கு வேல்யூ இருக்குது, அதுக்கு மேலே இல்லை இல்லையா. என்னென்ன வேல்யூ இருந்தது, 2,1 4,2 தான் இல்லையா. அதிகமானதாக இருந்தால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்பர் போடுவோம். ஓகேவா. நம்ம ஃபைன் பண்ணி வச்ச பாயிண்ட் என்ன சொன்னேன், 2,1 4,2. இது வந்து எக்ஸோட வேல்யூ. எக்ஸில் வந்து 2, ஒயில் வந்து 1. எங்கே இருக்குது, இங்கே வரும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கேல் வச்சு பாருங்கள். ஸ்கேல் வச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல வருதா, ஸோ இந்த இடத்துல டாட் வச்சுட்டு 2,1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இந்த லைன் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஸ்கேலை வச்சு பார்த்துட்டு டாட் வச்சுக்கிட்டு விட்டுட்டா போதும். ஓகேங்களா. டாட் வச்சுட்டு 2,1 ரைட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது 4,2. 4க்கு நேராக 2க்கு நேராக வரணும். இங்கே 4,2. ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் நோட் பண்ணி காமிச்சாச்சு. இதுக்கு மெயினானது கிராஃப்னாவே என்னது, ஸ்கேல் அளவு ரைட் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா. ஸ்கேல் அளவு நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் தான். 1 தானே எடுத்திருக்கோம். ஓகே. அதே போல் தான் ஒய் ஆக்சிஸ் 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம 1 எடுத்திருக்கோம் இல்லையாப்பா. இங்கே வந்து 2 4 6 அந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸோ இல்லை 5 10 இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா. அந்த அளவுக்கு தேவையில்லை. ஏன், நம்மளோட வேல்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 5க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால தான். சரிங்களா. ஸோ ஸ்கேல் அளவு ரைட் பண்ணிடலாமா. நீங்கள் வந்து ரைட் பண்ணும்போது நீட்டாக பாக்ஸ் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர், எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டரை ஈக்குவல் டு நான் 1 யூனிட்டுன்னு தான் எடுத்திருக்கேன், 1 யூனிட்டுன்னு தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அதுதான் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு சேம் 1 யூனிட்டுன்னு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து C1 என்ன பண்ணணும், எசெட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், லிஸ்டிங் வேல்யூஸை லிஸ்ட் பண்ணி காமிப்போம். இருக்கிற ஆன்சர் என்னவோ அதை அப்படியே லிஸ்ட் பண்ணி காமிப்போம். ரொம்ப ஈஸி தான், பார்க்கலாம். எசெட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் C1. ஓகேங்களா. என்ன செட்டு, ஆக்சுவலாக இது வந்துட்டு ஆறுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாமா. கன்சிடர் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபைன் பண்ணது 2 வேல்யூ தான், பேர் ஆஃப் வேல்யூ இல்லையா. 2,1 4,2 இதுதான் லிஸ்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஏபிசி 3 கண்டிஷனையும் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகேப்பா. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்களேன், எக்ஸ் ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேங்களா. அதுக்கடுத்தது எக்ஸ் ஒய் இது ரெண்டுமே எங்கேருந்து எடுத்துக்கலாம், நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10. அதாவது 10க்கு உள்ளேயே நம்ம எடுத்துக்கணும். எதில், நேச்சுரல் நம்பர்ஸில். ஓகேங்களா. யார் யாருக்கு, எக்ஸுக்கும் ஒய்யுக்கும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே எதுக்கு ஒய் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே சொன்னோம் இல்லையா. ஏரோ டயக்ராம் போடுறதுக்காகட்டும், நமக்கு எக்ஸ் ஒய் வேல்யூ தேவைப்படுறதுக்காகட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கிவன் கண்டிஷன் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிறத அப்படியே தான்ப்பா ரைட் பண்ணியிருக்கேன், தேவையில்லை, இருந்தாலும் நீட்டாக இருக்கும் எழுதுனீங்க அப்படின்னா. எக்ஸ் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு ஏ செட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் நான். ஏ ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்னால் எதுலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 10 எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நேச்சுரல் நம்பர்லேருந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், ஒய் ஈக்குவல் டு என்ன ஈக்குவேஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒய் ஈக்குவல் டு என்ன ஈக்குவேஷன் இருக்குப்பா, எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேல்யூவை என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து 9 வரைக்கும் எக்ஸும் ஒய்யும் ரெண்டுமே வந்து 9 வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்களா. இங்கே கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் செட்டாக போட்டுக்குங்க. ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 1 2 3
4 5 6 7 8 9 ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனில் வேல்யூ கொடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும் இல்லையா. நான் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன், ஏன்னா ப்ளேஸ் பார்த்தாது. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்குது. ஓகேங்களா. இப்படி இருக்கிறத இப்போ எக்ஸுங்கிற பிளேஸுக்குள்ள வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஆக்சுவலி இதுதான் பக்கத்தில் வேணால் நீங்கள் பென்சிலில் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் எக்ஸோட வேல்யூவும் சரி ஒய்யோட வேல்யூவும் சரி. எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இதே வேல்யூ தான். ஓகேவா. ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டுன்னு வேறு முன்னாடி எழுதணும்ல. எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். எங்கே இந்த ஈக்குவேஷனில் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிற ஈக்குவேஷன் நம்மக்கிட்ட இருந்துச்சு இல்லையா. இந்த ஈக்குவேஷனில் கொடுக்குறோம். என்னென்னு எக்ஸ் பிளேஸில் இப்போ என்ன ஆகிடும் 1ன்னு வந்துடும். 1 + 3 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ எக்ஸ் கமா ஒய்ன்னு தானே இங்கே இருக்குது. எக்ஸுக்கு என்ன கொடுத்தோம் 1 கொடுத்தோம். ஒய்க்கு என்ன கிடச்சிச்சு 4 கிடச்சிச்சு. ஓகேவா. இதை ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம் 2 கொடுக்கலாமா. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிற ஈக்குவேஷனில் கொடுக்குறோம். 2 + 3 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 5 கிடைக்கும். 5 கிடைக்குமா. அப்படின்னா இங்கே வந்துட்டு 2, 5. அதுக்கடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிற ஈக்குவேஷனில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ 3 + 3 6 3, 6ன்னு இங்கே கிடச்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிற ஈக்குவேஷனில் கொடுப்போமாப்பா. 4 + 3 என்னது 7. இங்கே வந்து 4, 7. அதே போல் எக்ஸ் ஈக்குவல் டு 5 கொடுங்க பார்க்கலாம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிற ஈக்குவேஷனில் கொடுக்குறேன். 5 + 3 என்னது 8ன்னு கிடைக்கும். இங்கே வந்து 5, 8ன்னு வந்துடுது. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுக்குறேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிற ஈக்குவேஷனில் என்னப்பா கொடுக்குறோம் 6 + 3 என்னதுப்பா 9. ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள் 9 வந்துருச்சு. 6, 9. ஓகேங்களா. இப்போ 9ன்னும் போது இதோடையே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் இதுக்கு அடுத்தது பெரிய நம்பர் தான் வரப்போகுது இல்லையா. நெக்ஸ்ட்டு சப்போஸ் இங்கே 7 கொடுத்தீங்கன்னா இங்கே 7 + 3 என்ன வரும் 7 + 3 10 ஆகும். 10 நம்மக்கிட்ட இருக்குதா இல்லை. ஸோ அதனால் தேவையில்லை, இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏரோ மார்க்கு போட போகிறோம். போடலாமா. 1 to 4க்கு 2 to 5க்கு 3 to 6க்கு 4 to 7க்கு 5 to 8க்கு 6 to 9க்கு. ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்துட்டு an arrow diagram முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பி சப்டிவிஷன் போடணும். ஓகேவா. இதுக்கு மேலே வந்து நான் ஒரு லைன் ரைட் பண்ண மறந்துட்டேன். என்னது இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க நீட்டாக இருக்கும் ஏ அப்படின்னு போட்டு an arrow diagram அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ரைட் பண்ணியிருப்போம். அதுக்கான ஆன்சர் தான் இதெல்லாம். சரிங்களா. அந்த இடத்துல இல்லைனா கூட இங்கே கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 2 லைனும் காமன் தான். ஓகேவா. ஸோ சேம் அதே போல் இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தேவை. எங்கே கிராஃப் போடுறதுக்கு தேவை. அதுக்கப்புறம் லிஸ்டிங் ரோஸ்டர் ஃபார்முக்கும் இந்த வேல்யூவை அப்படியே ரைட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் இல்லைங்களா. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கிராஃப் போட போகிறோம் இல்லைங்களா. ஸோ கிராஃப்க்கு வந்து 9 வரைக்கும் தேவை. ஸோ 2 சைடுமே எக்ஸ் அண்ட் ஒய் வந்து 9 வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸ்கேல் அளவும் நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டரை என்னென்னு எடுத்திருக்கோம் 1 யூனிட்னு தான் எடுத்திருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சைடில் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னது 1, 4 நம்ம நோட் பண்ணணுமா. எக்ஸில் 1 ஒயில் வந்துட்டு 4. அப்போ 1, 4 எங்கே வரும் இங்கே வரும். ஓகேவா. அப்போ 1, 4 அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு நேராக வச்சு பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் போடணும். 2, 5 அதுக்கடுத்தது 2, 5 எங்கே வரும் இங்கே வருமா. 2க்கு நேராக பார்த்தோம்னா 2, 5 ஓகேங்களா. அதுக்கடுத்து 3, 6 இங்கே 3 இங்கே 6 இங்கே இருந்து நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து தான் போடணும். ஓகேங்களா. ஓகே, 4, 7 அடுத்தது என்ன பண்ணுவோம் 4, 7 4 இங்கே இருக்கா. 4, 7 அதுக்கடுத்தது 5, 8 இங்கே இருந்து பார்த்தோன்னா இங்கே 5, 8 அதுக்கடுத்தது 6, 9 6, 9 ஓகேங்களா.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பாயிண்ட்ஸை நோட் பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் நீங்கள் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா போதும். இது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக வர மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் தான் இருக்கிறதுலே ஈஸி இல்லைங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து லிஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகேப்பா, ரோஸ்டர் ஃபார்ம் ரைட் பண்ணியாச்சு. 2 சப்டிவிஷனுக்கான ஆன்சர் முடிஞ்சது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.